சிவா, நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா இல்லையா? கொஞ்ச நேரத்துல அங்க கலெக்டர் கிட்ட ஊர்க்காரங்க பேச போறாங்க சித்தப்பா. நீங்க போனாதான் புவனேஸ்வரி தலைவர் ஆகாம தடுக்க முடியும். இல்ல மாயா, அண்ணனுக்கு எதிராக முடிவெடுக்க எனக்கு மனசு வரல. என்ன சிவா நீ? நாங்க இவ்ளோ சொல்றோம், ஏன் சிவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அண்ணி, அண்ணனை மீறி எப்படி அண்ணி? அவர் மட்டும் இந்த விஷயத்தை செய்யடான்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்களேன், இந்நேரம் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பேன் அண்ணி. ஆனா எங்க குடும்பத்துல இருந்து யாருமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டாங்கன்னு அண்ணன் பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்திருக்காரு. இங்க பாரு சிவா, நீ உங்க அண்ணன் மேல உண்மையான பாசமும் மரியாதையும் வச்சிருக்கியா இல்லையா? அண்ணி, என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் கும்புற சாமிக்கு மேல அண்ணன் நான் பாக்குறேன். எனக்கு எல்லாமே அவர்தான். அப்ப அவருக்கு ஒரு அவமானம் வந்தா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியாப்பா? அது எப்படியா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இப்ப அதுதான்ப்பா நடக்குது. அவர்கிட்ட இருந்து ஒரு கௌரவத்தை பறிச்சுக்க பாக்குறாங்க. உன் அண்ணன் எப்பவுமே இந்த ஊரோட பெரிய மனுஷனா இருக்கணும்னு நீ நினைச்சா இத நீ பண்ணிதான் ஆகணும் சிவா. உங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமும் மரியாதையும் கடைசி வரைக்கும் அவரை விட்டு போக கூடாதுன்னா நீ இந்த பொறுப்புல உட்கார்ந்துதான் ஆகணும். நீங்க இது பெரியப்பாவுக்கு எதிரா பண்ற விஷயம் இல்ல. நம்ம குடும்பமும் பெரியப்பாவும் தோத்து போகாம இருக்கணும்னா நம்ம குடும்பத்தோட அடையாளமோ அங்கீகாரமோ நம்மள விட்டு போயிடக்கூடாது. அதை காப்பாத்துறது இப்ப உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீ இத உங்க அண்ணனுக்காக பண்ணிதான் ஆகணும் சிவா. இப்ப நாம இத விட்டுட்டோம்னா உங்க அண்ணனும் இந்த குடும்பமோ கடைசி வரைக்கும் எப்பவுமே ஒரு பழியோட தான் இருப்போம். அது நடக்கணுமான்னு கொஞ்சம் யோசி. என் அண்ணன் எப்பவுமே யார் முன்னாடி இறங்கி போக கூடாது அண்ணி. என் அண்ணனுக்காக நான் இத பண்றேன். அந்த தலைவர் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அண்ணி. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பழி எப்ப போகுதோ அப்பவே அந்த பதவி பொறுப்பு எல்லாத்தையும் அண்ணனு கொண்டு போய் கொடுத்துரு அண்ணி. ரொம்ப சந்தோஷம் சிவா. சரி சித்தப்பா, டைம் ஆயிட்டே இருக்கு, வாங்க போலாம். சரிங்க, போயிட்டு வாங்க. வாமையா.